பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை சந்தித்து எப்படியாவது ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரை பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் அவன் செய்து வரும் அதர்மத்தை எடுத்து கூறி நல்ல உபதேசங்களை கூறினார். பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி, இப்படி அத்தனை பேர் நல்ல நல்ல விஷயங்களை உபதேசங்களை கூறியும் எதையும் செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ணன் காண்பித்தான் பக்தர்களுக்கு. இதனுடைய தீர்வு யுத்தம் என்பதனை தீர்மானித்து குந்தியை சந்தித்து, உன் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க நீண்ட உபதேசத்தை கூறினால், பீஷ்மர் துரோணரும் கேட்டு தங்களுடைய பங்குக்கு, அப்பா அந்த ராஜ்யத்தை கொடுத்து விடு, இல்லை என்றால் நம் குலம் நாசமாவது உறுதி அப்படின்னு சொல்லியும் அதனையும் கேட்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி, நீயே பாண்டவர்களில் மூத்தவன், அந்த ராஜ்யத்தை நீயே ஆள வேண்டும் என்று கூறியும் மறுத்தான் கர்ணன். எவ்வளவு சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லை அல்லவா என்று கூறி பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு கிளம்பினார். இங்கு என்ன நடந்ததோ அதை பாண்டவர்களிடம் கூறி, இன்னும் 7 தினத்தில் யுத்தம் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. குருட்சேத்திரத்திற்கு தர்மராஜன் வந்து கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான். துரியோதனன் தன்னுடைய பங்குக்கு சகுனியினுடைய மகனான உலூக்கனை அனுப்பி மனதை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை அவனிடம் சொல்லி அனுப்பியிருந்தான். அனைத்தையும் கேட்டு தர்மராஜன், நீ இங்கே இருக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா போகணும்னா போகலாம். இதுதான் தர்மராஜனுடைய தயா குணம். அவனுடைய பலமும் பலவீனமும் இதேதான். இப்போ போரில் நாம் ஜெயிப்போமா இல்லையா என்கின்ற சகுனங்கள் ஏதாவது தெரியுமா என்று திருதராஷ்டிரன் வேத வியாசரிடம் கேட்க, சகுன சாஸ்திரம் என்பதனை மிக நீளமாக விவரித்தார். மகாபாரத யுத்தத்தை பார்க்கின்ற திவ்யமான பார்வையை சஞ்சயனுக்கு கொடுத்து வேதவியாசர் கிளம்ப, இந்த உலகம் எப்படி தோன்றியது, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை திருதராஷ்டிரன் கேட்டறிந்தான். சில நாள் கழித்து சஞ்சயன் வந்தான். அப்பா, மகாபாரத யுத்தத்தில் என்ன நடந்தது என்று கேட்க, 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையில் ஆரம்பித்தான். ஐயோ, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை காப்பார் என்று மலை போல நம்பியிருந்த பீஷ்மரே வீழ்ந்தாரா? அவருடைய வீழ்ச்சிக்கு நானே காரணமாகி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, மனம் கலங்கினான் திருதராஷ்டிரன். பீஷ்மரே விழுந்தார் என்றால் மகாபாரத யுத்தத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, 1வது நாள் முதல் 10வது நாள் வரை என்ன நடந்ததோ அற்புதமாக சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு விவரித்து கொண்டிருந்தான். பீஷ்மர் 10வது நாள் போரில் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பானம் விட வீழ்ந்தான் என்று பார்த்தாலும், பீஷ்மர் வீழ்ந்தது எதனால் என்று ஆராய்ந்து பார்த்தால், அவராகவே தன் மனதில் இதுவரை நாம் வாழ்ந்தது போதும், இனி நாம் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று தானே தன்னுடைய மரணத்தை நிச்சயித்தார் என்பதை தான் சால பொருந்தும். ஏன்னா அவர் இச்சா மரணிகள். தன்னுடைய தந்தையான சந்தனு கொடுத்தவரும் உன்னை யாராலும் கொல்ல முடியாது, நீயாக நினைத்து என்னுடைய வாழ்க்கை போதும் என்று எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ வீழ்வாய். இப்பேற்பட்ட வரத்தை வாங்கி வைத்திருந்தவர் பீஷ்மர் இன்று 10வது நாள் பாருங்க, வீழ்ந்து அம்பு படுக்கையில் இருக்கிறார். தலை சாய்ந்து கொண்டு இருக்கிறது. தலைக்கு ஏதாவது தலையணை வேண்டும் என்ற யோசனை வந்த பொழுது, தலையணைகளை எடுத்து வா என்று துரியோதனன் அழைக்க, அதே அர்ஜுனன் 3 பாணங்களை விட்டு அந்த தலையை நேர்படுத்தினான். இதுதான் அர்ஜுனனுடைய பராக்கிரமம்.
நீர் வேண்டும் என்று பீஷ்மர் கேட்க உடனே அழைத்து வா, நீர் எடுத்து வா என்று துரியோதனன் கட்டளையிட, அதே சமயம் அர்ஜுனன் செய்தது ஒரே ஒரு பாணத்தை விட்டான். பூமியிலிருந்து நீர் ஆனந்தமாக பீஷ்மருடைய வாயில் விழுந்தது. இப்போ அர்ஜுனனுடைய பராக்கிரமும் பார்த்தையா துரியோதனா? என்னுடைய சாவே முடிவாக இருக்கட்டும், இனி யுத்தம் வேண்டாம், தயவு செய்து அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுத்து விடு. இப்போ நான் இறந்துட்டேன், அப்போ சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. நான் ஒருவள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, மற்ற அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பீஷ்மரிடம் இருந்தது. துரியோதனா இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து நீங்கள் அனைவரும் சுகமாக இருங்கள் என்று மனதார கூறினார். அந்த நேரத்திலும் எவ்வளவோ பீமன் பிரதிஜை செய்திருக்கிறான், அர்ஜுனன் பிரதிஜை செய்திருக்கிறான் என்ற சிந்தனையெல்லாம் வேண்டாம். பகவான் கிருஷ்ணன் இருக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் பாண்டவர்கள் அனைத்தையும் மறந்து நம்மோடு ஆனந்தமாக கைகோர்த்து வாழ ஒரு அற்புதமான அவகாசம் இப்பொழுதும் உனக்கு இருக்கிறது என்று கூறியும் கேட்பது போல் கேட்டானே தவிர அந்த இடத்திலிருந்து கிளம்பினான் துரியோதனன். இப்ப பார்த்தோம்னா அடுத்த நாள் உடனே கர்ணன் நம்ம பீஷ்மாச்சாரியாரை பார்ப்பதற்காக வருகிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுவரை கர்ணன் துரியோதனன் இருக்கும் பொழுது அவன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் வேறு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் பீஷ்மரை பார்க்க வரும் பொழுது கர்ணன் ஒரு தந்தை வீழ்ந்து கிடந்தால் மகன் வந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கிறமோ அப்பேற்பட்ட துக்கத்தை வெளிப்படுத்தினான் கர்ணன். இப்ப பாத்தீங்கன்னா இருவர் கண்களிலிருந்தும் நீர். இந்த கர்ணனா அந்த சபையினிலே திரௌபதியை இழுத்து வரும் பொழுது அவளை இழுத்து வா என்று உற்சாகப்படுத்தியவன் கர்ணன். அந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகித்த அந்த கர்ணன் வாயிலிருந்து இவ்வளவு பாசம் மிகுந்த வார்த்தைகள் வருமா என்றால் ஆம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்பொழுது கர்ணனாக இருக்கிறான். அதாவது சூரியனின் புத்திரன் கர்ணன் இல்லையா? அவன் இப்பொழுது பேசும் பொழுது சாத்வீகமாக இருக்கிறான். அதே சபையில் பேசும் பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அசுரன், பாருங்க, சாமானியமல்ல, அந்த அசுரன் தான் என்ன செய்கிறோம் என்று தனக்கே தெரியாதபடி என்ன சொல்லுது, அதர்மத்தின் பக்கம் வார்த்தைகளை உதிர்த்து நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு மகாபாரதம் விளக்குகிறது. இப்பொழுது பீஷ்மாச்சாரியார் கர்ணனை பார்த்து பல விஷயங்கள் இருக்கும் வரை பீஷ்மாச்சாரியாரும் சரி கர்ணனும் சரி ஏட்டுக்கு போட்டியாக இருந்தார். பீஷ்மரை பார்த்தால் கர்ணனுக்கு ஆகாது, கர்ணனை பார்த்தால் பீஷ்மருக்கு ஆகாது. ஏன் இப்படி நடந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இருக்கும் வரையிலும் ஏன் அந்த துவேஷத்தை காண்பித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியிட்ட கர்ணன் கேட்கிறான். அதற்கு பீஷ்மாச்சாரியார் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? கௌரவர் பட்சம் நீ இருப்பது குறைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால்தான் அந்த துவேஷத்தை உன்னிடம் காட்டிக்கொண்டிருந்தேன். என்னை ஏன் அவமானப்படுத்தினீர்கள் அப்படின்னு உன்னை உற்சாகப்படுத்தினால் துரியோதனன் மீண்டும் உற்சாகமாவான். அப்போ துரியோதனுடைய பலம் என்ன என்றால் கர்ணன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையே துரியோதனுடைய பலம். பாருங்க, நீ ஏன் பாண்டவர்களை துவேஷம் செய்கிறார்? யாரு? பீஷ்மாச்சாரியார் கர்ணனை பார்த்து, பாண்டவர்கள் உனக்கு செய்த தீங்குதான் என்ன? எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது துவேஷத்தை நீ ஏன் காட்டிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, கௌரவனுடைய பலம் நீ, உன்னுடைய சாமர்த்தியம் என்ன என்பதை முழுவதும் நான் அறிவேன் கர்ணா. அது மட்டுமா அப்படின்னா பக்தியிலும் சரி தானம் கொடுப்பதிலும் சரி சிரேஷ்டவன் நீதான். ஆனால் ஒரே குலத்தில் இப்படி ஒரு கலாட்டா, ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வது அப்படின்னு அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை கர்ணா.
நீ பாண்டவர் பக்கம் செல், தயவு செய்து என்னோடு யுத்தம் நிற்கட்டும். நீ நிச்சயமாக கௌரவர்கிட்ட இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா போர் நின்றுவிடும். அப்போ நான் வீழ்ந்தேன் என்பதே கடைசியாக இருக்கட்டும். இதற்கு மேல் ஒரு உயிர் கூட இந்த யுத்த ரணாங்கத்தில் விழக்கூடாது. அதற்கு என்னன்னா, நீ எடுக்கும் ஒரு முடிவே அதற்கு காரணமாக அமைய வேண்டும். நீங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஞானிகள் என்பதை நான் அறிவேன். நீ வரும்போது சொன்னாய் ராதையனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நன்றாக தெரியும் நீ ராதையனுடைய மகன் அல்ல, குந்தியினுடைய மகன். அது மட்டுமா அப்படின்னா இல்லை. கிருஷ்ணன், அர்ஜுனன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க முன்னாடி கௌரவர்கள் எப்பேற்பட்ட போர் புரிந்தாலும் நிச்சயமாக வெல்ல முடியாது என்பது எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் கூட நன்றாக தெரியும். பீஷ்மாச்சாரியார் சொல்றார் பாருங்க. அப்போ இந்த நேரத்தில் நீ புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டும். எப்படி இருந்தாலும் தோற்கத்தான் போகிறாய் என்று ஏன் யுத்தத்தை நீ தொடர்கிறாய் கர்ணா அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் சொல்றான், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துரியோதனனை விடுவதற்கு சாத்தியமே இல்லை பீஷ்மாச்சாரியரே. இன்று வரை பாருங்க, சரியான நேரத்தில் துரியோதனன் தந்த ஒரு ஆதரவு, அதற்கு பிறகு அவன் அதர்மவாதி என்று தெரிந்தும் அவனை விட்டகலாது அவன் செய்ததற்கு நன்றி கடனாக தன்னுடைய வாழ்க்கையையே என்ன சொல்லுது, தியாகம் செய்தான் என்று சொல்ல வேண்டும். இப்போ ஏன்னா நிச்சயமாக அவனிடமிருந்து நான் பிரிந்து வந்தால் நிச்சயமாக அவனுடைய பலம் குறையும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் நிச்சயமாக வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டு கடைசியாக நிச்சயமாக செத்துத்தான் போவார்கள். ஆனால் யுத்தம் நின்றால், ஆனால் ஒருவேளை போர் நடந்தால் இவர்கள் அத்தனை பேரும் போராடி வீழ்ந்தாலும் அவர்களுக்கு ஸ்வர்க்கம் காத்திருக்கிறது. என்னுடைய வீரர்களை நோய்வாய்ப்பட்டு சாக நான் விரும்பவில்லை. அவர்களுடைய ஸ்வர்க்கம் கிடைக்க வேண்டும், அதற்காகவாவது நான் போராட வேண்டும். பீஷ்மாச்சாரியரே, ஒன்றை நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன். இறைவனுடைய இச்சை எதுவோ அதுதான் நிச்சயம் வெல்லும். ஏன் கேட்டீங்கன்னா, பாண்டவர்கள் நிச்சயமாக வெல்ல வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணன் தீர்மானித்த ஒன்று. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள், கௌரவர்கள் வீழ்வார்கள் என்கின்ற பலவிதமான சகுனங்கள் எனக்கு தெரிந்த வண்ணம் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த யுத்த ரணாங்கத்தில் கௌரவர்கள் அத்தனை பேரும் சர்வநாசம் ஆகப் போகிறார்கள். நான் கண்டிப்பாக வீழ்வது நிச்சயம் என்பதை நான் அறிவேன். பாண்டவரை இந்த உலகத்தில் அத்தனை தேவதைகளும் சேர்ந்து வந்து எதிர்த்து நின்றாலும் பாண்டவரை வெல்ல முடியாது என்பதனை நன்றாக தெரிந்தவன் நான். ஆனால் சத்திரியன், இந்த மாதிரி நினைவு கூட ஒரு சத்திரியனுக்கு வந்துவிடக்கூடாது. ஏன்னா என்னைக்குமே நம் மனம் எப்படி இருக்கும்னா, நான் எப்படியாலும் வென்று விடுவேன் என்கின்ற எண்ணம் மட்டுமே சத்திரியனுக்கு தோன்றிக் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, நான் தோற்று விடுவேன், எதிராளி ஜெயித்து விடுவார் என்கின்ற எண்ணம் கூட சத்திரியனுக்கு வரக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் நான் உங்களிடம் வேண்டுவது என்ன அப்படின்னா, நான் போர் செய்வதற்கு ஆக்ஞை நீங்கள் தர வேண்டும், அதாவது உத்தரவு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒருவர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பின்னும் அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய ஆசீர்வாதற்காக, அவருடைய ஆக்ஞைக்காக காத்து கிடக்கிறான் கர்ணன். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். அம்பு படுக்கையில் வீழ்ந்தபோது பீஷ்மனை பார்த்து என்ன சொல்றது, அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தானே தவிர துரியோதனன் கண்களிலிருந்து நீர் வந்ததான்னா இல்லை. ஆனா கர்ணன் மடமட மடமட என்று கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே பெரியவர்களுடைய பேச்சை யாரும் கேட்பது ரொம்ப துர்லபம்.
ஒரு படுக்கையில் வீழ்ந்த ஒரு பெரியவரிடம் போரிட நீங்கள் ஆக்ஞை தர வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் வேண்டும் என்று ஒருவன் அவருடைய தாளிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது கர்ணன், சூரியனுடைய புத்திரன். இப்போ அந்த ஆக்ஞையை பீஷ்மாச்சாரியார் கர்ணனுக்கு கொடுத்தாரா? என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.